மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டில இருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். தனித்து தான் போட்டிக்கிட்டீங்க. இந்த தேர்தல் வந்து கூட்டணி தான் போட்டியிடுற மாதிரி சொன்னேன் இப்ப எனக்காக நீங்க சிந்திக்காதியா எனக்கு இப்போ வந்து அரசியல் களத்துல ஒரு பெரிய டாக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதிமுகவுக்கு ஒரு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கிற எடப்பாடியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, மு.க. ஸ்டாலின் அவர்களே நல்லா வெயிட் பண்ணுங்க, நல்லா பாத்துக்கோங்க, எங்களுடைய கூட்டணியில எங்களுடைய கட்சியில ஒரு பெரிய அளவுல ஒரு கட்சி வந்து கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கேம்பெயின் பண்றாரு. ஸோ அந்த ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லப்படுறது எந்த அளவுக்கு எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகாவில இருக்கிற ஒரு நபர்களையும் உங்களுக்கு அவங்களுக்குள்ள ஏதாவது பேச்சுவார்த்தை ஏதாவது போயிட்டு இருக்கா, ஏதாவது கட்சி ஏதாவது வரப்போறாரா, கூட்டணியா அப்படின்னு சொல்லிட்டு பல ரீதியில கேள்வி கேட்கப்படுது. ஆஸ் யூஸ்வல் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியிலும் கேட்கப்படுது. சோ மீதம் இருக்கிற குட்டி குட்டி கட்சிகளாகட்டும், பெரிய பெரிய கட்சிகளாகட்டும், எல்லாரும் இங்க கூட இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது அலசி ஆராய்ச்சி தேடிட்டு இருக்காங்க. சோ இப்போ நம்ம எல்லாரும் யோசிச்சோம், பாமக வந்து உறுதிப்பட என்ன சொல்லல, நான் இந்த கட்சியில தான் இருக்க போறேன் அப்படிங்கறத. மேபி இவங்களுடைய பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள இவங்க தான் அப்படிங்கிறது தெரியும். பட் இன்னும் அபிஷியலா இவங்க தானோ, இதுதான் சொல்றாரோ அவரு, பல்பு கொடுத்துட்டு போறாரு கடைசியில, பட் இவர் தான் வருவாங்க நம்மளுக்கு தெரியும், அதை வச்சு ஏதாவது பல்பு கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். பட் ஸ்டில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீமான் அவர்கள் ரொம்ப ரொம்ப ரீசெண்டா சார் இந்த மாதிரி வந்து தாவேக்கா சொல்லிட்டாங்க தெளிவா, தனிச்சுதான் நாங்க போட்டியிடுறோம், இது வந்து எங்களுடைய இறுதியான முடிவு கிடையாது, உறுதியான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவின் தலைவர் விஜய் அவர்கள் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருந்தாரு. ஸோ இவர்கிட்ட கேட்கும் போதும் சேம் திங், நான் வந்து எல்லா இடத்துலயும் வேட்பாளர்களே அறிவிச்சிட்டேன், என்ன நீங்க இப்போ போய் கூட்டணியான்னு கேட்டுட்டு இருக்கீங்க, எனக்கும் மக்களுக்கும் மட்டும்தான் வந்து கூட்டணியை தவிர வேற எந்த கட்சிகளுக்கும் கிடையாது, நாம் தமிழர் கட்சி எப்பொழுதும் போல தனித்து நின்றுதான் போட்டியிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருந்தாரு. அப்படியே ஒரு ரீவைண்ட் போவோமே, எப்பவுமே வந்து ஒரு விஷயம் நடக்கும், அது ஏன் நடக்கல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். இந்த விஷயம் நடந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லியும் கேட்போம். சரி ஓகே, ரொம்ப நாளா இதுக்கு கேட்கறாங்களே, அது பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி மனம் மாறும்போது, அந்த விஷயம் தானே நீ ஸ்ட்ராங்கா நின்ன, ஏன் இந்த விஷயம் அப்படின்னு குழப்பறேனா, தெளிவா சொல்றேன். நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட இணைய போகுது அப்படிங்கிறதுக்கான பல க்ளூஸ நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் தெளிவுபட சொல்லியிருக்காரு. அவ்வளவு தெளிவாவான்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து இப்படிதான் நடக்கும் அப்படிங்கறது சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பாருங்க. அது ஏன் அவ்வளவு அவசரப்பட்டு உறுதிப்படுத்துறீங்க? என்னடா கட்சி அதான் ஐயா சொல்றாருல, இன்னும் 8 மாசம் இருக்குன்ட்டு, 8 மாதங்கள் இருக்கு. ஒரு தீமையை வச்சு இன்னொரு தீமையை அழித்து விட முடியாது அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடா இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. என்ன இவர் இதை சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க வந்து கூட்டணி வைக்க போறீங்களா அதிமுக கூட அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவர் வந்து இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காரு. சரி ஓகே, முழுக்க எல்லா இடங்கள்லயும் பொதுவா அவர் பேசக்கூடிய ஒரு விஷயம் திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய மைண்ட் செட்டா வந்து எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு. பிகாஸ் அவங்க தான் ரூலிங் பார்ட்டி அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மைண்ட் தாட் தான். பட் அதிமுகவையும் வந்து பாஜகவை சில இடங்கள்ல அவர் விமர்சித்திருக்காரு அப்படிங்கிறதுனால கூட்டணிக்கு பெரிய அளவுல வாய்ப்பு கிடையாது அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஸ்டில் இவங்க கூட கூட்டணி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு க்ளூஸா இந்த 8 மாத காலம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன இந்த ஒரு வார்த்தை. இதெல்லாம் போதுமா தீபிகா, 8 மாசம் மட்டும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னா என்ன வேணா நடக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் என்ன வேணா நடக்கலாம். அந்த கூட்டணி அப்படிங்கிறது கன்ஃபார்மா உறுதியாகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பிகாஸ் அதிமுக அப்படிங்கிற இந்த கட்சியில இருக்கிற எடப்பாடியார் என்ன சொல்றாரு, பெரிய கட்சி வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்போ மீதம் நம்ம யோசிச்சு பார்த்தா தமிழக வெற்றி கழகம் தெளிவா வந்து ரீசெண்ட் டேஸ்ல நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லிட்டாங்க. பட் சீமான் அவர்கள் இன்னும் பெருத்த அளவுல எல்லாரும் வந்து வியப்போட பாக்குற அளவுல ஒரு மாநாடு இன்னும் அவர் நடத்தல. ஓகேவா, இதுதான் வந்து உண்மையான ஒரு ஃபேக்ட். அது வந்து பேசும் பொருளா மாறும் அப்படிங்கிற ஒரு நேரத்துல இந்த கூட்டணியை பத்தி மேபி அறிவிக்கலாமா அப்படிங்கிறதும் ஒரு சந்தேகம் தான். அப்போ நீங்க வந்து இப்போ செய்தியாளர்களுடைய மைண்ட் செட் என்னன்னு நான் சொல்லட்டுமா? அவங்களுக்கு நான் முன்னாடி ஒரு கதை சொன்னேன் பாத்தீங்களா, புரியாம, அதை நான் இப்ப தெளிவா சொல்றேன். முன்னாடி வந்து நாம் தமிழர் கட்சி நான் வந்து தனிச்சு நின்று தான் போட்டியிடுவேன், எனக்கு போட்டி யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி எப்பவுமே அழுத்தமா சொல்லவங்க கிட்ட, சார் இப்போ விஜய் வேற வந்துட்டாரு, எல்லாருமே வந்து கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூவி கூப்பிட்டு இருக்காங்க, நீங்க என்ன சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் நீங்க கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி அழுத்தமா நீங்க நின்றுட்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பல அட்வைஸ். சரி எல்லாரும் சொல்றாங்க கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு சீமான் எந்த அட்வைஸை, யார் சொன்ன அட்வைஸை கேட்டாரோ இல்ல தானாவே யோசிச்சாரோ அது என்னவோ நம்மளுக்கு தெரியாது. பட் ஃபைனலி நம்ம கூட்டணியில டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இப்ப பத்திரிகையாளர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா,
சார் தனிச்சு நின்று தானே போட்டிடுவேன்னு சொன்னீங்க, உங்களுடைய கெத்தே அதுதானே, அதை விட்டுட்டு திடீர்னு வேற யாரு கூடயோ போயிட்டு கூட்டணி வைக்க போறேன்லாம் சொல்றீங்க, அப்பெல்லாம் நீங்க வைக்க மாட்டீங்க சும்மா தானே அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதுக்கும் அவர் விளக்கம் கொடுத்துருந்தாரு. நான் இப்படி பண்ணா அப்படிம்பீங்க, அப்படி பண்ணா இப்படிம்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து கிண்டலா சொல்லிட்டாரு. பட் ஸ்டில் இப்போ இது ஏன் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா யோசிச்சு பார்ப்போம். விஜய் அவர்கள் இப்போ வந்திருக்காரு சிறுபான்மையினரோட ஓட்டை பிரிக்கிறதுக்காக. பாஜக ஏற்பாடு பண்ண ஒரு கட்சி அப்படின்னு சொல்ற ஒரு பேரை அவர் எடுத்திருந்தாலும் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மோஸ்ட் ஓவர் விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கிற இளைஞர்களுடைய ஓட் மோர் ஓவர் இவருக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி நிறைய இளைஞர்கள் நிறைய கட்சிகளுக்கு ஓட் பண்ணலாம் இல்ல நோட்டாக்க போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சரி நம்ம விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அண்ட் கிறிஸ்துவ மரம் அதிகமா இவருக்கு ஓட் போடுவாங்க அப்படின்னுமே சொல்லப்படுது. மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஓட்ஸ் நான் சொல்லியிருந்த மாதிரி சிறுபான்மையினருடைய ஓட்ஸ் ஷுவரா அவருக்கு வரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ ட்விஸ்ட் என்னன்னா, நாம் தமிழர் கட்சி ஒரு 8% வரைக்கும் வாக்கு வங்கி லாஸ்டா வாங்கியிருந்தாங்க. கொஞ்சம் வந்து நிக்கிறாங்க. பட் அவர் நின்ன ஒரு தொகுதியிலேயே அவரால் ஜெயிக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு யதார்த்தம். ஸோ அங்க அவர் ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு அப்படின்னாலும் விஜய் மேபி அவங்க வந்து அவங்களுடைய ஆட்கள் யாராச்சும் சட்டசபைக்குள்ள போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்துல தான் ஒரு செக் ஆயிடும். கரெக்டா? ஸோ நான் முன்னாடி முந்தா ஒரு வீடியோ போட்டிருந்தப்ப சொன்னேன், அண்ணாமலை லைக் நம்ம சீமான் அண்ணன் இவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே போயிட்டு சூப்பரா அந்த சட்டசபையில உட்காரணுமா, எப்படி இருக்கும், அம்மாடின்னு இருக்கும். பிகாஸ் அந்த மாதிரி ஹார்ட்டான ஸ்பீச் இருக்கணும். இது கரெக்ட் அப்படின்னு சொன்னா ஒருத்தவங்க தப்புன்னு சொல்லுவாங்க, ஒரு தப்புன்னு சொன்னா அது சரின்னு சொல்லுவாங்க. விவாதங்கள் நிறைய வரணும். அந்த இடத்துலதான் உண்மையான பொருள் என்ன அப்படிங்கிறது கிடைக்கும். கரெக்டா? ஸோ மக்களுடைய பிரச்சனை இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சு நிறைய பேர் களத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க, நிறைய போராட்டங்கள் பண்றாங்க. அப்படின்னாலும் நாம் தமிழர் கட்சி பெரிய அளவுல போராட்டம் மக்களுக்காக ஸ்டில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா பூஜ்ஜியமா தான் இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது புத்திசாலித்தனமா கூட்டணியில போய் சேர்ந்தா மட்டும்தான் அந்த சட்டசபைக்குள்ள போக முடியும். போனாங்கன்னா அப்போ இருக்கு மாசு வேற மாதிரி இருக்கும், வேற மாதிரி இருக்கும் போகுது. ஸோ எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது மிக அதிக அளவுல தான் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸா வச்சுட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்களேன், நானும் இப்பதான் இது திங்க் பண்றேன். அண்ணாமலை வந்து சீமானுக்கு எப்பவுமே வந்து சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருப்பாரு. கரெக்டா? சீமானனுடைய பாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும், சீமானன் வந்து பண்ற அரசியல் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதிமுகவில் அவர் கூடுறாரு அப்படிங்கும் போது மீன கட்சிகள் எல்லாத்தையுமே விமர்சனம் அவர் பண்ணியிருந்தாலும் சீமான் அவர்களை பத்தி பெரிய அளவுல விமர்சனம் பண்ணதே கிடையாது. ஸோ இது கூட ஒரு க்ளூவா வச்சுக்கலாமோ? வச்சுக்கலாம், என்ன இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ பொறுங்க பொறுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி 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 நம்மளுக்கு இன்னும் பெரிய ஒரு பீதியை கிளப்பிட்டு இருக்காரு. அந்த வீடியோவை பாருங்க. தனித்து தான் போட்டிட்டீங்க, இந்த தேர்தல் வந்து கூட்டணி வச்சு தான் போட்டி விடுற மாதிரி சொன்னேன். எனக்காக நீங்க சிந்திக்காதியா, எனக்கு சிந்திச்சு சிந்திச்சு அறிவு காது வழியே வலியுது, தொடக்கிறதுக்கே கை துண்டு வச்சுட்டு இருக்கேன். எனக்காக நீங்க சிந்திக்காதியா, பொறுத்துருங்க. நாம் தமிழர் கட்சியில மாற்றம் இல்ல, அதை கேட்கறது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன கேட்டாலும் பொறுங்க பொறுங்க அப்படிங்கிறாரு. உடனே சிரிக்கிறாரு. நீங்க வந்து இதெல்லாம் கேட்கறதுலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பயங்கர ஆனந்தமா இருக்கு, கேளுங்க கேளுங்க அப்படிங்கிறாரு. சார் இந்த மாதிரி சார் என்ன சார் நீங்க ஆட்சியில வந்து கூட்டணி அதெல்லாம் என்னென்னமோ சொல்றாங்களே, இதெல்லாம் கிடையாதுல்ல, நீங்க அதிமுக கூட கூட்டணி எல்லாம் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப சொல்றாரு, முன்னாடி போனா கடிக்கும் பின்னாடி போனா உதைக்குங்கிற கதையா. சரி இப்படி பண்ணலாம் நினைச்சா இப்படி பண்றீங்க, அப்படி சரி போலாம் கூட்டணி அப்படின்னு நினைச்சா இதுலயும் ட்விஸ்ட் வைக்கிறீங்கன்னு சும்மா ஒரு ரோல் அப்ல ஒரு வார்த்தைகள் வந்துச்சு. ஸோ இதுவே முக்கால் வாசி வந்து ஒரு 90% வச்சுப்போமே அவங்க கூட்டணியில என்ன போறாங்க அப்படிங்கறத மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பெட்டரான ஒரு டிசிஷன் அப்படிங்கிறது சீமான் எடுத்திருக்கிறது நிறைய பேர் வரவேற்பாங்க. பிகாஸ் அவர் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எவ்வளோ இடங்கள்ல அவருடைய வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஒரு பலமான ஒரு கட்சி கூட கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா இவங்களுடைய பலம் இன்னும் கொஞ்சம் கூட ஆரம்பிக்கும். கரெக்டா? அதுவும் ஆட்சியில் அதிகாரம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்கன்னா இவர் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களுமே நடக்க போகுது. இன்னும் வந்து ஒரு 10 வருடத்துக்கு மேல அவர் கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. கரெக்டா? அரசியல் களத்துல அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கறத நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். நிறைய பேர் அவர் கூட இணையறாங்க, திரும்பவும் பேக் டு ஃபார்ம் வந்துருந்தாங்க. இளைஞர்கள் ஓட்டு அப்படிங்கிறது பிரிஞ்சு விஜய்க்கு போறதுக்கு பல சான்சஸ் இருக்கு. அவர் இன்கேஸ் வின் பண்ணிட்டாருன்னா அப்போ சீமானுடைய வாக்கு வங்கி சதவீதம் ரொம்ப டவுன் ஆயிடும். அண்ட் மக்கள் மத்தியில் அவரோட ரீச்சும் வந்து பாத்தீங்கன்னா பேசும் பொருளா மாறிடும். இட் மே பி நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி பல ப்ரொபோசிஷன்ஸ் இது உள்ள இருக்கிறதுனால அவர் பயங்கர தீவிரமா அதை யோசிச்சு தான் டிசைட் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு தோணுது.
இந்த முடிவை சொல்லுங்க, எஸ்ஸா இல்ல நோவா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து செய்தியாளர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. எஸ்ஸும் சொல்ல முடியாது, நோவும் சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு பாணி தான் அவருடைய ஃபேஸ்ல நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க, என்னை பத்தி நீங்க பயங்கரமா யோசிக்கிறீங்க. அதெல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்ல. எனக்கு வந்து அறிவு நிறைய இருக்கு. என்னுடைய காது வழியாவே அறிவு வந்து ஊத்துது. கர்ச்சிஃப் வந்து கையில வச்சிருக்கேன், வச்சுக்கிட்டு அதெல்லாம் தொடச்சிக்கணும் போல இருக்கு. ஸோ நான் வந்து டிசைட் பண்ணிக்கிறேன், நான் யோசிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ அவருடைய டிசிஷன் என்னன்னா, என்ன வந்து உங்களுக்காக நான் பயப்படுற மாதிரி இருக்கு, மீதி எல்லாரையும் நான் ஃபேஸ் பண்ணிடுவேன் போல் இருக்கு, உங்களெல்லாம் வந்து நான் பேசி செய்தியாளர்களை உங்களை மீட் பண்றதா எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்லிட்டாரு. ஸோ இப்போ அவருடைய கூட்டணி அப்படிங்கறத அவர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து அப்படியே உசுப்பேத்தி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, சார் நீங்களாம் கூட்டணி வைப்பீங்களா, நீங்களாம் எவ்வளவு பெரிய ஆளு, நீங்களாம் தனிச்சுதான் சார் நிப்பீங்கன்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. இது எந்த போய் எங்க இடத்துல முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். வெயிட் பண்ணுவோமே. அதே மாதிரி ஒரு நபர் கேட்கிறாரு, நாம் தமிழர் கட்சியில ஒரு பெரிய மாற்றம் வருமா, நம்பலாமா அப்படின்னு சொல்லி. கட்சியில எல்லாம் ஒன்றும் மாற்றம் வராது, கூட்டணியில மேபி மாற்றம் வரலாமா சார் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சிரிக்கிறாரு. இதெல்லாம் வந்து நான் சொல்ற ஒரு ஒரு வார்த்தைகளும் க்ளூஸ். கரெக்டா? இதெல்லாம் வந்து சின்ன 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 க்ளூஸ் நம்மளுக்கு அவர் அதிமுக இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கடைசியா முடிவுக்கு வந்துருச்சு, ஆமா நான் இந்த இதுலதான் வரப்போறேன், என்னப்ப அப்படின்னு சொல்லாம சொல்ற வார்த்தைகள் மாதிரி நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. லைக் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அதையும் நான் முன்னாடி இப்படி வந்தா கடிக்கிறீங்க, பின்னாடி போனா உதைக்கிறீங்க அப்படிங்கறது சொல்லியிருந்தாரு இல்லையா. சோ அந்த வீடியோவும் பாத்துறீங்களேன். விஜயும் சேர்ந்து போட்டிடுற மாதிரி இருந்தவொடனே ஊடகவியலாளர்கள்லாம் முதல்ல கேட்பாங்க, தனிச்சு எத்தனை நாளைக்கு நீங்க போட்டிடுவீங்க, ஒரு கூட்டணி இல்லாம உங்கள ஒரு 10 எம்எல்ஏ MP எல்லாம் வர வேணாமா, நீங்க அப்படி உங்க தொண்டர்கள்லாம் சோர்ந்தடைஞ்சிட மாட்டார்களா அப்படின்னு. சேர்ந்து போட்டிடுவாங்களோன்னு வரும்போது தனிச்சு நிக்கிறதானே உங்க பலம், நீங்க கூட்டணிக்கு போறீங்க அப்படிங்கிறது. என்ன இந்த கழுதையை சொல்லுவாங்க, முன்னாடி வந்தா கடிக்குது, பின்னாடி போனா உதையுது, இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு. கொஞ்சம் பொறுமை, இவ்வளவு நேரம் பேசினேன், அதை பத்தி கேட்காம இவ்வளவு கருத்துக்களை சொன்னேன். இனிமேவாச்சும் என்னை விட்டுருங்க, எல்லாரையும் வந்து வச்சு செஞ்சுட்டீங்க, என்னையாவது விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சீமான் கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாரு. 150 வேட்பாளர்கள் மேல நான் அறிவிச்சுட்டேன். ஸோ இவங்க எல்லாரும் வந்து களத்துல நின்று வேலை பார்க்க போறாங்க. இந்த பொண்ணு அவங்க பக்கத்துல இருந்த ஒரு லேடி வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. ஸோ அவங்க குழந்தையோட வர போறாங்க. இவ்வளவு அளவுக்கு எல்லாருமே முனைப்போட வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. ஸோ இப்போதைக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு குறிக்கோள் திமுகவை வீழ்த்தணும். வீழ்த்திட்டு இவங்க வந்து ஜெயிச்சு உள்ள வந்துடணும். ஸோ இவங்க வந்து அதிமுக கூட இணையலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சது ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயம் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய போராட்டங்கள், சின்ன போராட்டங்கள்லாம் கிடையாது. இப்ப சிலை வைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு இப்ப ஏர்போர்ட் வரப்போகுது இல்லையா, அதுக்கான ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணதுல இருந்து புதிய சாலைகள், பாலங்கள், அப்புறம் வந்து பாலியல் வன்புறுத்தல், இந்த மாதிரி துன்புறுத்தல்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களுக்கு எகேன்ஸ்டா அவர் போராட்டம் பண்ணிட்டு தான் இருந்தாரு. பட் வாட் இஸ் த சொல்யூஷன் அப்படின்னு கேட்டா தெர் இஸ் நோ ஆன்சர் இல்லையா. அடுத்த கட்டத்துக்கு ஒரு ஒரு விஷயத்துக்கும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதற்கான ஒரு நகர்வுகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆட்சியும் அதிகாரமும் அது எல்லாமே இருந்தா மட்டும்தான், ஒரு பவர் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருந்தாதான் மக்களுக்கு நீ செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த செய்ய முடியும். கரெக்டா? சோ இந்த டெசிஷன் மேபி அவருடைய மாற்றத்துக்கான காரணமா இருக்கலாம். முழுக்க முழுக்க அதிமுக கூட இணையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம வெயிட் பண்ணுவோம், 8 மாசம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு ஜனவரி இல்ல பிப்ரவரி அந்த மாதிரி டைம்ல கூட இவங்க வந்து கூட்டணி அறிவிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிஃபோரா அவங்க பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். மக்கள் ஒரு மாதிரி மைண்ட் செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பார்ப்போம். அண்ணாமலை சொன்ன மாதிரி கடைசி ஒரு வாரத்துல தான் மக்களே டிசைட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாரு, எலெக்ஷன்ல ஓட் போடுறது யாருக்குன்றது. அதே மாதிரி இப்ப நடுவுல என்ன வேணா மாறலாம். 8 மாத காலம் இருக்கு, வெயிட் பண்ணுவோம், என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். அண்ட் நடுவுல சீமான வேற போய் பார்த்துட்டு வந்தாரே, அந்த விஷயத்த மறந்துட்டோமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய வீடியோஸ்லாம் நிறைய, அதாவது லாஸ்ட் வீடியோஸ்ல நான் நிறைய அப்டேட் பண்ணியிருந்தேன். அப்கோர்ஸ் இப்போ சீமானவர்களை பத்தி மொத்த கண்டென்ட் அப்படிங்கிறதுனால அதையும் நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, சூதுவாது தெரியல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பட் அரசியல் சூதுவாது இப்போ ரொம்ப தெளிவா சீமானவர்களுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படிங்கிறது தான் ஒரு டாபிக். பிகாஸ் அவர் மேல வந்து நிறைய இருக்கு, நிறைய வந்து நம்ம குற்றச்சாட்டுகள் இருக்கு, நிறைய கேசஸ் இருக்கு. ஸோ சம்திங் எல்ஸ் இவருக்கு எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையுமே சட்ட ரீதியா அவருக்கான ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா இப்போ ஆட்சி பண்றவர்கிட்ட இவருக்கு ஒரு நெருக்கம் இருந்தால் மட்டும்தான் அது எல்லாத்தையுமே வந்து தாண்டி வர முடியும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ மேபி அரசியல் மாற்றத்திற்காகவும் சீமான் அவர்கள் போயிட்டு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்கலாம். முக ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் மறைவு அப்படிங்கிறது அவங்க வீட்டுல போயிட்டு நீங்க துக்கம் விசாரிக்காம இவங்க வீட்டுக்கு வந்து துக்கம் விசாரிப்பது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூடுதலா அவருக்கு இருந்துச்சு. இது எல்லாத்தையும் சமாளிச்சு நான் அதிமுக கூட தான் கூட்டணி வைக்க போறேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் எப்படி பிளாஸ்ட் பண்ண போறாரு, அதுக்குள்ள வந்து என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் வந்து நம்மளுடைய
ஊடகங்கள் வைக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க அதிமுக கூட கூட்டணி வச்சாங்கன்னா ஒர்த்தா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு கருத்து எதுவாக இருந்தாலும் சரி மறைக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த அரசியல் இந்த 2026 வேற மாதிரி எதிர்பார்ப்போடு எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். வெயிட் பண்ணுவோம். தேங்க்யூ so much for watching. நிகழ்கால நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.